ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அதிர்ஷ்ட நடிப்புல வெளியான குட் பேட் அக்லி படம் சூப்பர் ஹிட் அடித்ததால அதிர்ஷ்டருடைய அடுத்த படத்தையுமே ஆதிக் தான் டைரக்ஷன் பண்றார். இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல அப்படின்னாலுமே ஊடகங்கள் மூலமாக ஆதிக் அவர்கள் இதனை உறுதியுமே பண்ணிட்டாரு. சுமார் 300 கோடி பட்ஜெட்ல உருவாகும் இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தயாரிப்பதாக ஏற்கனவே செய்திகள் எல்லாம் வெளியாகிடுச்சு. இந்த படத்துல அதிர்ஷ்டருடைய சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட 180 கோடி அப்படின்னுமே சொல்றாங்க. அதிர்ஷ்டர் இவ்வளவு சம்பளம் கேட்டதால சன் பிக்சர்ஸ், ஏஜிஎஸ், லைகா போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் இவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு கைவிரிச்சிட்டாங்க. எனவே படத்துடைய ஓடிடி மற்றும் சேட்டலைட் உரிமைகளை சம்பளமாக எனக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு ஏகே சொல்ல தற்போது இந்த படம் டேக் ஆஃப் ஆகியும் இருக்கா. அது இப்போது கார் ரேஸ்ல இருக்காரு. இந்த மாதத்துல அவர் சென்னை வரவுமே இருக்கார். ஏகே 64 படத்துடைய படப்பிடிப்பு நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் குட் பேட் அக்லி ரசிகர்களுக்காக எடுத்தேன். ஏகே 64 படத்தை எல்லோருக்கும் படுத்த மாதிரி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதிக் அவர்கள். இதனிடையில இந்த படத்திற்கு ஆங்கிலத்துல தலைப்பு வைத்திருப்பதாக சொல்லப்படுது. அதற்கு காரணம் ஓடிடி நிறுவனங்கள் தானாம். ஏனெனில் ஆங்கிலத்துல தலைப்பு வைத்தால் தான் ஓடிடில கல்லா கட்ட முடியும் அப்படின்றதுனால இப்போது பல படங்களுக்கு ஆங்கிலத்துல தான் தலைப்பு வைக்கப்பட்டும் வருதா. அதே நேரம் தமிழ் படங்களுக்குமே ஆங்கிலத்துல வைக்கப்படும் தலைப்புகளை ஏற்கனவே கன்னடம், மலையாளம், தெலுங்கு அல்லது ஹிந்தி மொழிகளிலுமே ஏதாவது ஒரு படத்திற்கு வைத்திருக்கிறாங்க. எனவே அப்படி தலைப்பு வைக்கப்பட்ட தமிழ் படத்தை மற்ற மொழிகளை வெளியிடும் பொழுது சிக்கலுமே உருவாகும். அந்த தயாரிப்பு நிறுவனத்திடம் அனுமதி வாங்க வேண்டி இருக்கும். ஆகையால தற்போது ஏகே 64 படமுமே அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கா. இந்த படத்திற்கு வைக்கப்பட்டுள்ள ஆங்கில தலைப்பு ஏற்கனவே ஒரு படத்திற்கு வைக்கப்பட்டுள்ளதால அதனுடைய என்ஓசி வாங்கும் வேலைகள்ல படக்குழு இறங்கியிருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க தற்போது படத்துடைய வில்லன் பற்றியும் மிரட்டலான தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்திற்கு ஏகேவிற்காக பிரத்யோகமாக பாலிவுட்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரை வில்லனாக போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காராம் ஆதிக் அவர்கள். இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.